எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம ஈசனின் திருவிளையாடல் கதைகளை பத்தி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு நாம திருவிளையாடல் புராணத்தின் 4வது படலமான தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் பற்றி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த தலைப்பிலேயே நம்ம பார்க்க போகும் கதை இருக்கு பாருங்க. தடாதகை என்னும் மீனாட்சி அம்மனின் பிறப்பை விளக்குவதுதான் இந்த படலம். நாம போன படலத்தில், அதாவது திருநகரம் கண்ட படலத்தின் மூலம் மதுரையை உருவாக்கிய குலசேகர பாண்டிய மன்னனை பற்றியும், முடிவில் அவர் தன் வாரிசான மலைத்தியோஜ மன்னனுக்கு முடிசூட்டிவிட்டு சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு இறுதியில் இறைவனடி சேர்ந்தார் என்றும் பார்த்தோம் அல்லவா? அந்த மலைத்தியோஜ மன்னனுக்கு மகளாக சாட்சாத் பார்வதி தேவியே அவதரித்தார். ஆம், அவளே தடாதகை பிராட்டி எனப்படும் மீனாட்சி. மீனாட்சி அம்மன் மலைத்தோஜன் மகளாக பிறந்தது ஒரு சுவையான வரலாறு. மலைத்தோஜனோட மனைவி காஞ்சனமாலை. இவங்க இந்த உலகத்திலேயே தோன்றிய உயிர்களில் மிகவும் வித்தியாசமானவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனாக இருக்கிற நம்மள நாளைக்கே கடவுள் கூப்பிட்டு இன்னில இருந்து நீ தேவலோகத்தில் தேவனாக இருப்பாய் அப்படின்னு சொன்னா நம்ம அடையிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது இல்லையா? ஏன்னா மனுஷனாக இருக்கிறவங்க தேவநிலைக்கு உயர்வதை தான் உயிர்கள் விரும்பும். ஆனா காஞ்சனமாலை இதற்கு நேர் எதிரானவங்க. அவங்க முந்தின பிறவியில மனித குலத்தை விட உயர்ந்த கந்தர்வ குலத்தில் பிறந்திருக்காங்க. அந்த பிறவில இருந்து தன்னை மனித குலத்திற்கு தாழ்த்தி கொண்டவங்க இவங்க. அந்த கந்தர்வ குலத்தில் பிறந்த போது அவங்க பெயர் வித்யாவதி. இவங்களுடைய தந்தை விஸ்வாவசு. இவங்களுக்கு சின்ன வயதுல இருந்தே அம்பிகை மேல பிரியம் அதிகம். இவங்க ஒரு நாள் அவங்க தந்தைய பார்த்து, தந்தையே, அம்பிகையை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற வேண்டும், தாங்கள் தான் அதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வாவசு அவங்களுக்கு சக்தி மந்திரத்தை உபதேசம் செஞ்சு, இதை நீ தொடர்ந்து பக்தியோடு சொல்லிக்கிட்டே வந்தனா அம்பிகையை காணும் பாக்கியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, அம்பிகையை தரிசிக்க உகந்த இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பூலோகத்தில் கடம்ப வரங்கள் நிறைந்த வனத்தில் உள்ளதுமான மதுரை என்ற புண்ணிய கஷேத்திரத்தில் யார் ஒருத்தவங்க அம்பிகளை தரிசனம் செய்யறாங்களோ அவங்க பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்றாரு விஸ்வாவசு. உடனே இவங்க தந்தை கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு கந்தர்வ கன்னியான வித்யாவதி பூலோகம் வராங்க. மதுரை கஷேத்திரத்தில் குழந்தை வடிவில் அருள் பாலித்துட்டு இருந்த சக்தி தேவியை வணங்கிட்டு வந்தாங்க. தந்தை உபதேச மந்திரத்தை இடைவிடாது சொன்னாங்க. 1 ஆண்டு காலம் கடுமையான விரதம் அனுஷ்டித்தாங்க. அப்போ அவங்களுடைய பக்திக்கு அம்பாள் இறங்கினாங்க. வித்யாவதி முன்னாடி 3 வயது குழந்தை வடிவில காட்சி தந்தாங்க. தாயே அப்படின்னு குழந்தை வடிவில இருந்த அம்பிகை வித்யாவதிய பார்த்து கூப்பிடுறாங்க. தாயேன்னு இவங்க அழைத்ததும் வித்யாவதி நெகிழ்ந்து போறாங்க. அம்மா மீனாட்சி, நான் உன்னை குழந்தையாக கருதி என் மனசால பாராட்டின, சீராட்டின, நீராட்டின, அழுது அடம்பிடிச்ச உன்னை பொய் கோபம் கொண்டு கண்டிச்சேன், பால் ஊட்டினேன், ஜடை முடிந்து பின்னடிட்டேன், இத்தனையும் கற்பனைதான் அப்படின்னு சொன்னாலும் இந்த எளிய பக்திக்கும் அகமகிழ்ந்து காட்சி தந்தியே, பிறந்த பயனை நான் அடைந்தேனே அப்படின்னு சொல்றாங்க வித்யாவதி. குழந்தை மீனாட்சி சிரிக்கிறா. தாயே, பக்தர்கள் எனக்கு கொண்டு வரும் ஆடம்பர காணிக்கைகளால நான் மகிழ்வதில்லை. கால் கடுக்க காத்திருப்பதால மட்டும் என்ன அடைந்து விட முடியாது. இருந்த இடத்தில் இருந்தபடியே உன்னை போல மானசீகமான பக்திகை செலுத்துவாங்களே அவங்களதான் நான் விரும்புறேன். அவங்களுக்கு காட்சி கொடுப்பதையே நான் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, நீ ஏதாவது என்னிடம் வரம் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, தெரிந்தோ தெரியாமலோ உன்னை ஏன் பிள்ளையாகவே நான் நினைச்சிட்டேன். அந்த பிணைப்பை என்னால விட முடியாது. இந்த நிலை தொடரணும். அதனால இதை தவிர என்னிடம் எந்த பிரார்த்தனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க வித்யாவதி. இதை கேட்ட அகமகிழ்ந்த மீனாட்சி, அம்மா, அடுத்த முறை நீ மானிட ஜென்மம் எடுப்ப. சோழராஜனின் மகளாக பிறக்கும் உன்னை மலைத்துவஜ பாண்டியன் திருமணம் செய்வார். உங்கள் இல்லத்தில் நான் இதே 3 வயது குழந்தைய அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவதிக்கு நல்லாசி கூறி மறந்துட்டாங்க. பாத்தீங்களா, வித்யாவதி நினைச்சிருந்தாங்கன்னா கந்தர்வ கன்னியான அவங்க தேவ நிலைக்கே உயர்ந்து சக்தி லோகத்திலேயே இருந்திருக்கும்படியான வரத்தை கேட்டிருக்க முடியும் இல்லையா? ஆனா அவங்க மாநில பிறவி பெற்றதன் மூலமாக தெய்வத்திற்கே தாயான பெருமையை பெற்றாங்க. அது மட்டுமல்லாமல் ஈசனுக்கே மாமியாரகம் தகுதியும் கிடைச்சது. மீனாட்சி சொன்ன அருள்வாக்கின்படி அவங்க அடுத்த ஜென்மத்தில் சோழ மன்னன் சூரசேனனின் மகளாக பிறந்தாங்க. மலைத்துவஜ பாண்டிய மன்னனை மனம் செய்தாங்க. இவங்களுக்கு திருமணமாகி நீண்ட காலம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. தனக்கு பிறகு நாடால வாரிசு இல்லையே என்ற கவலை மன்னனை உருக்கியது.
அதுக்காக அவன் பல யாகங்கள் செய்தான். கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வித்தான். கடைசியாக அஸ்வமேத யாகம் செய்வதென முடிவு செய்தான். இதன் மூலம் சகல லோகங்களும் தனக்கு கட்டுப்படுவதுடன் குழந்தை பாக்கியமும் சித்திக்கும் என்று நினைத்தான். அதுக்காக யாக ஏற்பாடுகள் ஜரூராக நடந்தது. வெற்றிகரமாக யாகம் நடந்துவிடும் என்ற நிலைக்கு வந்ததும் தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு. சரி, பூலோகத்தில் அஸ்வமேத யாகத்தை மலையத்துவஜ பாண்டியன் நடத்தினா, அதனால தேவலோகத்துல இருக்கிற இந்திரனுக்கு ஏன் பயம் வருது? அதுதானே யோசிக்கிறீங்க. இந்த யாகம் மட்டும் வெற்றி பெற்று விட்டால் மலையத்துவஜன் இந்திரலோகத்தையே கைப்பற்றி விடுவான். அப்போ தன்னுடைய பதவி பறிபோய்விடும் இல்லையா? அதுக்காக தான் கவலை அடைஞ்சான் இந்திரன். இதுக்காக ஒரு நாள் மலையத்துவஜன் முன்னாடி தோன்றினான். இந்திரனை பார்த்து ஆச்சரியம் அடைந்த மலையத்துவஜ பாண்டியன், ஐயனே, நீங்க என்ன பார்க்க மதுரை நகருக்கு நேரிலேயே வந்தீங்களா? நான் என்ன பாக்கியம் செய்தேன் அப்படின்னு உபசார வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வரவேற்றான். இந்திரன் அவனை பார்த்து, மாமன்னனே, குழந்தை வேண்டும் என்பதுதானே உன்னோட கோரிக்கை. அதற்கு அஸ்வமேத யாகம் பலன் தராது. நீ பல யாகங்கள் செய்தாலும் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய தவறிட்ட. அந்த யாகத்தை நடத்து. உனக்கு பராசக்தியே மகளாக அவதரிக்க காத்திருக்கிறாங்க. ஏன்னா முற்பிறவியில உன் மனைவி செய்த புண்ணியத்தால தான் இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க இருக்கிறது என்று சொன்னான். இதனால அஸ்வமேத யாகத்தை கைவிட்டு விட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டான் மன்னன். இந்திரனும் அப்பாடா அப்படின்னு தன்னுடைய பயத்தை நீங்கி விடை பெற்று சென்று விட்டான். புத்திரகாமேஷ்டி யாகம் தொடங்கியது. இந்த தகவல் பட்ட மகிழ்ச்சி காஞ்சனமாலைக்கும் தெரிய வரவே அவளும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. கண்டோர் வியக்கும் வேள்வி சாலை ஒன்றை அமைத்தான் மலையத்துவஜ பாண்டியன். யாகம் கோலாகலமாக துவங்கியது. நாட்டு மக்கள் எல்லோரும் தங்களுடைய வாரிசை எதிர்பார்த்து ஆவலோட யாக பூஜையில் கலந்துகிட்டாங்க. மலையத்துவஜ மன்னனும் காஞ்சனமாலையும் புனித நீராடி விட்டு வேப்பிலை மாலை சூடி யாக குண்டத்தின் முன்னாடி அமர்ந்தாங்க. யாக குண்டத்தில் பல வகை பொருட்கள் போடப்பட்டது. குடம் குடமாக நெய் ஊற்றப்பட்டது. இந்த வேள்வி புகையானது மதுரை நகரம் எங்கும் பரவியது. இந்திரன் அந்த யாகத்தின் பலனை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ப பலனும் அளித்தான். அப்போது யாகசாலையில் பூமழை பொழிந்தது. திடீரென மன்னனுக்கு வலது தோலும் வலது கண்ணும் துடித்தன. அதாவது ஆண்களுக்கு வலது கண் வலது தோல் துடித்தால் சுபமான நிகழ்ச்சிகள் ஏற்படும் என்றும், பெண்களுக்கு இடது கண் துடித்தால் அது சுப சகுனம் என்றும் சொல்வாங்க. அதற்கேற்ப காஞ்சனமாலைக்கும் இடது கண் துடித்தது. அப்போது அந்த இடமே பிரகாசமானது. யாக குண்டத்தில் எரிந்த அக்னியின் மத்தியில் பளிச்சென வெளிச்சம் உண்டானது. அதன் மத்தியில் பச்சை நிறத்தில் 3 வயதுடைய ஒரு பெண் குழந்தை நின்ற நிலையில் தோன்றியது. ஆம், தெய்வத்தாயான மீனாட்சி பூமியில் அவதரித்து விட்டாள். காஞ்சனமாலை எனும் பெண் தெய்வம் மதுரை மக்களுக்கு கொடுத்த மற்றொரு தெய்வம் அவள். மதுரைக்கு போகிறவர்கள் மீனாட்சியை மட்டும் வணங்கினால் போதாது, அவள் இந்த பூமியில் அவதரிக்க காரணமான காஞ்சனமாலையும் வணங்கிவிட்டுதான் வர வேண்டும். கோவில் கிழக்கு வாசல் எதிரேயுள்ள புது மண்டபத்தை கடந்தால் வரும் 7 கடல் தெருவில் இந்த அம்மைக்கு தனி கோவில் இருக்கிறது. இந்த குழந்தையை கண்டு அகமகிழ்ந்தாள் காஞ்சனா. அவளது மார்பில் தன்னை அறியாமல் பால் சுரந்தது. அனலில் இருந்து உதித்த அந்த சிறுமியின் கண்கள் கயல் என்னும் மீனுக்கு சமமாக நீண்டு பெரிதாக மிக அழகாக இருந்தது. என் அம்மையே, அங்கையர் கன்னியே என்று அவள் அழைத்தாள். கயல் கன்னி என்பதே அங்கையர் கன்னி ஆனது. என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கன்னி என்றால் கண்களை உடையவள். அங்கையர் கன்னி என்றால் அழகிய கண்களை உடையவள் என்று பொருள். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. மீனுக்கு தனது பார்வையாலேயே குஞ்சுகளுக்கு இரையூட்டும் சக்தி உண்டு. அது தனது கண்களை இமைப்பதே இல்லை. நாமே கூட பார்க்கலாங்க. மீனை தண்ணீரை விட்டு வெளியே தூக்கி போட்டு அது இறந்தே விட்டாலும் சரிதான், அதன் கண்கள் மட்டும் திறந்தே இருக்கும். ஆக ஒரு கணம் கூட இமைக்காமல் மக்களை பாதுகாப்பவள் என்ற பெயரும் இதற்கு உண்டு. இதனால்தான் மீன் போன்ற அழகிய கண்ணுடைய அன்னை மீனாட்சியின் ஆட்சி மதுரையில் நடக்கிறது என்று சொல்கிறோம். மலையத்துவஜ மன்னன் தன்னுடைய மகளை வாரி அணைத்தான். அதனுடைய பட்டு கன்னங்களில் முத்தமழை பொழிந்தான். பட்டு துணி ஒன்றை குழந்தை மீது போர்த்தி மார்பில் சுரந்த பாலை தன் மழலைக்கு ஊட்டி பேரின்பம் கண்டாள் காஞ்சனமாலை. ஆனால் பாலூட்டி முடித்ததுமே தன் குழந்தையின் முக அழகை பார்த்து பூரித்து போன காஞ்சனைக்கு கண்கள் சற்றே கீழிறங்க அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டாள். என்ன இது, உலகத்தில் யாருக்குமே இல்லாத அதிசயம்! ஐயோ, குழந்தைக்கு 2 மார்புகள் தானே இருக்க வேண்டும், 3வதாக ஒரு தனம் இருக்கிறதே, இதென்ன கொடுமை! ஐயோ பராசக்தி, நீயே என் மகளாக பிறந்தாய். உன்னை பெற்றுமா நான்
துன்பத்தில் ஆள வேண்டும்? சற்று முன் இருந்த இன்பம் ஒரே நொடியில் தூளாகிவிட்டதே என்று காஞ்சனா புலம்ப, மலையத்துவஜன் பதட்டத்துடன் என்ன ஏதென்று விசாரித்தான். விஷயத்தை அறிந்ததும் அவனது முகமும் சோகத்தில் சுருங்கிவிட்டது. ஆனாலும் அவர்கள் இதை வெளிப்படுத்தவில்லை. குழந்தையை எடுத்துக்கொண்டு சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர். சந்நிதியில் குழந்தையை கிடத்தி, ஐயனே, மழலை செல்வம் இல்லாத எங்களுக்கு குழந்தை கொடுத்தாய். ஆனால் பிறந்த குழந்தை இப்படி இருக்கிறதே, இதனால் இவளது எதிர்காலம் பாதிக்குமே, என்ன செய்வேன் என்று உருக்கமாக சுவாமியிடம் பேசினான் மலையத்துவஜன். அப்போது அசரீரி ஒன்று அவர்களுக்கு மட்டுமே கேட்கும் வகையில் ஒலித்தது. மலையத்துவஜா, காஞ்சனா, நீங்கள் இருவருமே இது பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இவள் அன்னை பராசக்தியின் அவதாரம். இவள் பருவம் எய்தி திருமணம் நடக்க இருக்கும் வேளையில் இந்த தனம் மறைந்துவிடும். எனவே இது பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். இவளுக்கு தடாதகை என்று பெயரிடுங்கள் என்றது. இறைவனே உத்தரவாதம் கொடுத்த பிறகு என்ன பயம்? தம்பதியர் பயம் நீங்கி சுவாமிக்கு நன்றி தெரிவித்தனர். குழந்தை பிறந்த விழா பாண்டிய நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மதுரை நகரமே விழா கோலம் பூண்டது. மன்னன் தன் மக்களுக்கு தான தர்மம் செய்தான். காஞ்சன மாலை சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பட்டு புடவைகளை தானமாக அளித்தார். நீண்ட வரிசையில் நின்ற மக்கள் இந்த தானத்தை பெற்று மகிழ்ந்தனர். அன்னை மீனாட்சி பிறந்த உடனேயே பாண்டிய நாட்டு மக்கள் மிகுந்த சந்தோஷத்தோட வாழ ஆரம்பித்து விட்டாங்க. மன்னர் பெயர் சூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்தார். இறைவனின் உத்தரவுப்படி தடாதகை பிராட்டியார் என்று பெயர் சூட்டினார். தடாதகை என்றால் என்ன? அவள் ஏன் 3 தனங்களுடன் இந்த பூமியில் பிறந்திருக்க வேண்டும்? பார்க்கலாமா? தடாதகை என்றால் எல்லா வகையிலும் மாறுபட்டவள் என்று பொருள். அவள் முக்கண்ணனாகிய சிவனுக்கு வாழ்க்கைப்பட இருந்தார். இதனால் அவருக்கு தன்னை வித்தியாசமான முறையில் காட்டிக்கொள்ள அவரை போலவே 3 தனங்களுடன் பிறந்தாள். தமிழ் வளர்த்த மதுரையை ஆள போவதால் இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழை குறிக்கும் வகையில் 3 தனங்களுடன் பிறந்தாள் என்றும் சொல்வாங்க. அறிஞர்கள் அகரம், உகரம், மகரம் எனும் எழுத்துக்களின் கோர்வையே ஓம் எனும் பிரணவமாகும். அவளை பிரணவத்தின் வடிவம் என்றும் குறிப்பிடலாம் என்று சொல்றாங்க. இப்படி செல்வாக்கோடு பிறந்த மகள் செல்வாக்கோடு வளர்ந்தாள். அந்த மகள் பருவத்துக்கு வந்ததும் அவளை மதுரையின் மகாராணியாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் மலையத்துவஜ மன்னன். அவளது ஆட்சி காலத்தில் காலாகாலத்தில் மழை பொழிந்தது. நீதி தவறாத ஆட்சி, தர்மத்தில் உயர்ந்த ஆட்சி என்று மக்கள் புகழ் பாடினாங்க. மலையத்துவஜ மன்னன் தனது மகளிடம், நீ 8 திக்கும் சென்று எல்லா நாடுகளையும் உனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும். தேவர் உலகமும் உனக்கு அடிமைப்பட வேண்டும். உன்னிலும் வீரமிக்கவர் இவ்வுலகில் இல்லை என்ற நிலை வர வேண்டும் என்று சொன்னான். தடாதகை பிராட்டியாரும் அவ்வாறே செய்தார். இதனிடையே மலையத்துவஜ மன்னன் நோய்வாய்ப்பட்டான். தான் இறக்க போவதை தெரிந்து கொண்ட மன்னன் மந்திரியை அழைத்து, மந்திரியாரே, அரசியை பற்றிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இதை உன்னை தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 3 தன ரகசியத்தையும், கைலாயநாதனாகிய சிவபெருமான் அவள் முன் தோன்றியதும் ஒரு தனம் மறையும் என்பதையும், அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்ற விவரங்களையும் சொன்னான். பின்னர் அவரது உயிர் பிரிந்தது. சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்னவென்றால், இறைவியானவள் தன் அடியவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு குழந்தையாகவும் வருவாள் என்பதையும், தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியாகி மதுரையை அரசாட்சி செய்ததன் மூலம் ஆணுக்கு பெண் சமம் என்பதையும் இந்த படலத்தில் உணர்த்தியிருக்கிறார். அடுத்த படலம் தடாதகை பிராட்டியாரின் திருமண படலம். நாம் மீனாட்சி அன்னையின் திக்விஜயம், போர் வீரம் பற்றியும், எப்படி சிவபெருமானை சந்தித்து காதல் கொண்டார், மீனாட்சி சொக்கநாத திருமணம் எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றியும் அடுத்த பகுதியான இந்த தடாதகை பிராட்டியின் திருமண படலத்தில் பார்க்கலாம். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 2026ஆம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கி மே 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதாவது மதுரை சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இதில் ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணமும், ஏப்ரல் 29ஆம் தேதி தேரோட்டமும், மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் நடைபெற உள்ளது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.